ஹலோ गाइस இன்னும் போகலாம் மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 1 போனஸ் ஜெட் ஷோ கோஆர்டினேட்ஸ் சர்வர் மோடு பில்டிங் டெரெயின் மோடு இது லோட் ஆகுது. நம்ம வந்து பாக்கெட்டில் அடிச்சு என்ன விளையாடலாம். ஜாவா கிடையாது, ஜாவா அடிச்சன் கிடையாது. ஏன்னா காட்டில் வந்து ஸ்பான் பண்ணி விட்டுருங்கடா. வில்லேஜ் பக்கத்தில் ஸ்பான் பண்ணுங்க. சரி போனஸ் ஜெட் மறந்துட்டான் எடுக்க. போய் அதை எடுக்க போனோம். என்ன வந்துருக்கு உட்டன் ஆச்சு. உட்டன் சுவாடு உட்டு பிளாங்க்ஸு ஆப்பிள் இருக்குது, பிளட் இருக்குது, டிக்ஸும் விட்டு வச்சுக்கிறாங்க. அதை விட்டு இந்த டார்ச் எல்லாம் எடுக்க வேணாம், எடுக்க வேணாம். ஸ்ட்ரைட்டாக பண்ணேன், தோன் மைண்ட் பண்ணேன். பூ அடித்தேன். பெட்டு கரெக்டான கரெக்டான ஆடு கரெக்டான ஒரே கலரை மாட்டலையும் டை போட்டு பிங்க் பெட்டா வயலட் பெட்டான்னு சொல்லிடுறேன். நான் ஒரு பெட்டை செஞ்சுருவேன். நான் எதுக்கு விட்டு மைண்ட் பண்ணேன். கிராஃப்டிங் டேப்பில் ஒன்றும் கணக்கு மட்டும் திச்சு இல்லை. இப்போ தேவையே இல்லை. இப்போ நான் தோன் மைண்ட் பண்ண பக்கத்தில் நான் மவுண்டெயின் எடுக்க மாட்டேன். மவுண்டெயின் எதுவுமே இல்லை. ஆனால் கீழே உடச்சின்னு போயிடலாம். அதுக்கு உடச்சின்னு போயிடப்போம் இருக்கும். கொஞ்சம் தேர்னேன் கீழே தண்ணிக்குள்ளே மாட்டல. எனக்கு அந்த அளவு மோசமான சிச்சுவேஷன் இருக்குது. டேட்டை மைண்ட் பண்ணேன், உள்ளே போனேன், டோன் கிடச்சிச்சு. அப்படியே அயன் கிடச்சா நல்லாயிருக்கும், ஆனால் கிடைக்க மாட்டேது. டோன் டோன் எடுக்கலான்னு சொல்லிடுறேன். ஆனால் 8 டோன் வேணும். ஸ்வாடு பிக்காச்சு ஆச் செய்ய நான் அவ்வளோ எடுக்கிறேன், அவர் எடுத்துக்கலாம். மைனிங் போனீங்க லாவா இன்னும் இருந்துச்சா போகக்குள்ளே யூஸ் ஆகும். இது போடணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒன்று இருக்குது, 13 ஒன்று இருக்குது. பரவாயில்ல, மேலே டேட்டு போட்டு போயிடலாம். தோணாலும் போடணும், வேணாம். கிராஃப்டிங் டேபிளில் போய் தோன் ஒன்று, ஆச்சு ஒன்று, ஸ்வாடு ஒன்று, பிக்கர் ஒன்று செஞ்சுக்கிறேன். நம்ம வீடு கட்ட யூஸ் ஆகும். வீடு பார்ட் 2ல் பண்ணுவேன். இப்போது பார்ட் 1ல் என்ன பண்ணுவேன் எப்படி வில்லேஜ் பக்கத்தில் தேடலாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். எக்ஸ்ப்ளோரும் பண்ணால் வேணால் கேவ் கிடச்சி அந்த மைனிங்கும் போகலாம். ரெண்டுமே வேணால் நடக்கலாம். ஆனால் வில்லேஜ் நான் இருக்கிற மாதிரி சரிடா. அதனால் கொஞ்ச நாளும் போயினேன். என்ன மேலே ஏறு. அங்கே பக்கம் கோடி நினச்சி -7 ஸ்பான போயிட்டே நான் போகிறேன் பாரு. அது பிளாட்டனோட வில்லேஜை கண்டுபிடிச்சிடும். ஆனால் வில்லேஜ் கண்டுபிடிச்ச மாதிரி இல்லை வில்லேஜை பக்கத்தில் கண்ணுக்கு பட்டலையே. ஆடு இருக்குது, வச்சுக்கோ பாட்டம் உனக்கு போடுறோம். ஒலூர்லாம் கிடச்சிருக்கு. அந்த பக்கம் ஒரு ஆடு பாட்டேன். டேய் போறடா. கொஞ்சம் கண்ட்ரோல் சொன்னால் வராது. நல்ல நாள் ஆச்சு விளையாடிய. அதனால குட்டியாக இருக்கிறதுனால டக்குன்னு கொடுக்க முடியல. இந்த மாதிரி அடிக்கடி நிற்பேன், கண்ட்ரோல் சொன்னால் வரதுனால. பண்ணியெல்லாம் இருந்துச்சு, இன்னொன்று ஆட மாட்டேங்கிறான். எந்த ஆடு ஆடும் இங்கேயே நீங்கள் முன்னாடி மாட்டீங்க. அதெல்லாம் போய் ஓடி எடுக்க மாட்டேன்டா. புட்டாச்சு கொஞ்சம் தாக்க பிடிக்கும். எனக்கு கண்ணுக்கு பட்டலாம் வில்லேஜ் எல்லாம் காணும். சரி, நான் ஸ்ப்ரூச் பாயிண்ட் போகலாமா? அந்த பக்கம் நம்ம ஃப்ளாட்டாக இருந்துச்சு, அந்த போகிறேன். ஸ்ப்ரூச் பாயிண்டில் எப்படியும் டைகா வில்லேஜ் தான் கிடைக்கும். சுத்தமாக பிடிக்காது டைகா வில்லேஜ்.
இந்த பக்கம் நான் ஃப்ளாட்டாக போகுது, பாடி ஒர்க் பயம் பாடி டூல்ஸ் பயன்ச்சு அந்த மாதிரி டோன் பயமெல்லாம் இருக்குது. அண்ணா லிவர் இருக்கும், பார்ட்ஸ் இருக்குப்பா. அடிக்கலாம் போனால் ஆனால் ஓடிடுச்சு. ஆமாம் லிவர் இருக்குது, போட்டை செஞ்சுட்டு போயிடலாம். பக்கத்தில் போய் செய்யலாம். கிராஃப்டிங் டேபிள் என்ன காணும், ஆனால் கிராஃப்டிங் டேபிள் அண்ணே விட்டு வந்துட்டேன் நினைக்கிறேன். இப்போ ஓக்கை வந்து பிளாங்க்ஸை மாட்டிட்டு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சிடலாம் இருக்கலாம். செஞ்சுட்டு போட் சேவல் செய்கிறோம், உட்டன் சேவல். அதுக்கப்புறம் போட்டை ஒன்று செஞ்சுக்கலாம். டோன் ஆச்சு எட்டுட்டு இன்னொரு டைம் ஆச்சு மறக்கால எட்டுடலாம். கொண்டு போட்டு போட்டு கேவ் போட்டான். அதுக்கப்புறம் இங்கே அப்படியே நிறுத்திட்டான் டக்குன்னு. நைட்டும் அவ்வளோ மாதிரி இருந்துச்சு. வெளியே விட்டு பார்த்துட்டு போட்டை உடச்சிட்டேன். போட்டை உடைக்க மாட்டாலும் அவள் கையில் டக்குன்னு தண்ணி இருக்குல்ல, நல்லா உதவியாக போச்சு. டக்கு டக்குன்னு மேலே எழுதிட்டேன் நான் தண்ணியிலேயே. அப்படியே இங்கே நானும் பெட்டுக்கு எல்லா கொடியிலும் இருக்குது, விட்டுருக்கான் செடியில். கிராஃப்டிங் டேபிள் வச்சேன் சரி. கிராஃப்டிங் டேபிள் என்ன டைம் புக்கில் அது நேல், ஆனால் இன்னும் எடுக்க கீழே எடுக்கலை. நம்ம தோலேஜில் இருக்குது, நான் கீழே எடுத்து யூஸ் பண்ண வச்சுல. பெட்டை செஞ்சாச்சு. இப்போ டையை செஞ்சுட்டு பெட்டை செஞ்சுட்டு தூங்கிட்டோம். தூங்கி 2 பேர் எனக்கு கீழே கேவ் பாட்ட மாதிரி எனக்கு இருந்துச்சு. அந்த தண்ணியெல்லாம் மாறிச்சு. நான் போய் இன்றைக்கி மைனிங் ஓடிடும்னு நினைக்கிறேன். மைனிங்கை இங்கேயும் கேவ் பாட்டணும். ஆனால் என்ன பக்கம் முட்டு இப்போ கேவ் கிடையாது. இல்லை அங்கேனா கேவ் இருக்குது, கேவே இருக்குது, கேவ் இருக்குது. அந்த டார்க்கெல்லாம் இருக்கும். நானும் எனக்கே அந்த அளவு கண்ணு தெரியல, ஒரு அளவு நோய் இருக்கும். இந்த பக்கம் போச்சு நல்லா பள்ளமாக. சரி இன்னும் டைமண்ட் கிடச்சா நமக்கு லக்கு. ஐயோ ஸ்லோவாக விழுந்தியான்னு கடையே முடிஞ்சிச்சுடா. ஸ்லோவாக நல்லாண்டானா ஸ்லோவாக போகிற போட்டேன், ஆனால் ஓட்டிட்டேன். ஐயோ நான் மண்டேனா, ஐயோ யார்கிட்ட நினைக்கிறேன் இன்னைக்கு. இல்லை செத்து 3 நாட்டில். டேய் ஜாம்பியனை அமுச்சு விட்டுலாங்கடா, நான் கடையே முடிஞ்சிச்சுடா எனக்கு. ஜாம்பி அமுச்சுட்டுங்க சட்டுலாம் ஆத்திர சட்டுங்க எப்போ புல் போ. இந்த இடத்துல நான் சுட்டி முட்டி நிறைய அயன் இருக்குது. அப்புறம் கீழே ஒரு அயனு, நிறைய இடத்துல அயன் இருக்குது. இன்னொரு 2 அயனு மொத்தமாக இப்போ 2 அயனாக எடுத்துக்கணும் மைண்ட் பண்ணி. அவரும் அயன் ஒரு தாக்கு எடுக்க முடியலன்னு பார்க்கலாம். ஒரு தாக்கு எடுக்க முடியுமா தெரியல, ஆனால் பாடி தாக்காச்சு எடுக்கலாம். இன்னைக்கு நெத்து பாட்டில் நம்ம அயன் நார்மல் போட்டோம்னா வெளியே போடும். கேவ் விட்டேன் புல் அயன் நார்மலில் டைமண்ட் நார்மல் நெத்து போடுவாங்க. டைமண்ட் நார்மல் இன்னும் ஒரு 2 பாட்டு ஆகும். அப்போ டைமண்ட் நார்மல்லாம் போட முடியும். இப்போ வரைக்கும் நம்ம அயன் நார்மல் போடும். அயன் நார்மல் போட்டு போகிற வழியாக அப்படியே டைமண்ட் கிடச்சா பிக்கப் செஞ்சிடலாம். நெத்து பாட்டில் நெடருக்கு போய் போட்டு வச்சிருக்கு போயிட்டு அப்பா டைமண்ட் இப்போ கிடச்சியா நம்ம ஆகும். டைமண்ட் கிடைக்கலையே ஆகுது. இந்த வீடியோவில் இந்த சதுவே சரி பீக்கனுக்குள்ளே கட்டலாம் பார்க்கலாம். பீக்கன் பெட்டி அவ்வளோவா சரியாடு, ஆனால் விட்டல் அடிக்கிறோம் மட்டும் சரியும். பீக்கன் செய்யணும் மேலே சரி அவன்கிட்ட நடத்தாடு கிடைக்கும். நடத்தாலும் சரி கன்ஃபார்மாக சரியில்லை. பேர் தார் பேர் சொல்லியிருக்கேன் போல அயனும் மொத்தமாக. இப்போ நம்ம 11 12 13 14 வந்துடும் நினைக்கிறேன். இப்போ 6 வந்துடுச்சா? சரி இப்போ கீழே போகலாம். ரொம்ப பள்ளமாக இருக்குப்பா. சரி உள்ளே போய் நான் அயன் பண்ணலாம். எந்த அயன் இப்போ அந்த கிடச்சிருச்சு.
இன்னும் அயன் இருக்குப்பா. நல்ல லக்கம் எனக்கு. என் வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு கேவ் மைனிங் போயிடுச்சு ஃபுல்லாக. நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிப் மைனிங்காக போகிறோம். அவ்வளோ பெரிய கேவில் போட்டியா நம்மளை கட்டாமல் முடிச்சு விட்ருவாங்க. பெரிய கேவிலெலாம் போனியா. உள்ள தண்ணி எல்லாம் இருக்குது. ஸ்பானர்னு நினைக்கிறேன். இப்போ போகலாம் ஸ்பானர் ஏரியாவுக்கு. சரி அயனெல்லாம் மெயின் பண்ணிட்டு போகலாம். உள்ளே போயிட்டு வெளியே வரவங்களுக்குள்ள அது சரியில்லை. ஸ்பானர் இருக்குது ஏரியாவில் போயிட்டு ஸ்பானரை போய் என்னடா ஸ்பானரு ஸ்பானர் அந்த பக்கம் இருக்க பக்கம் இன்னும் ஒரு பாட்டு போச்சு. ஆனால் அயன் எல்லாம் கிடச்சிச்சு. இப்போது கீழே வாங்கிட்டேன். நான் டார்ச் செய்ய முடியுமோ பார்த்தேன். இப்போ என்ன ஸ்பானர் உடைக்க வந்துட்டேன். என்னடா ஸ்பானர் சொன்ன. என்ன பாட்டிங்க இன்ஃபினிட்டி காபல் டோன். இப்படி எல்லாமேடா இன்ஃபினிட்டி காபல் டோன் வைக்காமோ. நான் பாட்டுன்னு நான் ஸ்பானர் இருக்கோன்னு சொல்லி வந்தேன். நான் இன்ஃபினிட்டி காபல் டோன் பாம்பு செத்து மிச்சு. சரி அன்னைக்கு என்னை போட்டெல்லாம் போடும். இன்னொன்று பாட்டு போச்சு. எனக்கும் போனேன். திரும்பி அயனு எடு 3 அயனு. நீ லாவா இருக்கு. லெட்ஸ் கோ. கீழே கோல் இருக்குது. கோல் இப்போ இருக்குது. நம்ம தேவையில்லை அப்புறமா எடுக்கலாம். அயன் நிறையா இருக்குப்பா. ஐயோ லாவா இருக்குது. எடுக்கலாமா? எடுத்துடலாம். ரிச்க்கு எல்லாம் நம்மளுக்கு லச்சுக்கு சாப்பிட்ற மாதிரி. அயனை எடுத்தேன் முடிச்சிடுவாங்க. லாவரை விழுந்துட்டேன். அதனால் லாவரை விழுந்துருவோம். அதனால் இப்போ எடுக்க வேணாம். இந்த கேம் ரொம்ப பெருசாக இருக்குன்னு பாட்டுலேயும் இந்த கேவ்லேயே ரெண்டுலான்னு தோணுது. அப்படி எனக்கு தோணு. பார்ட் 2வும் இந்த பாட்டு இன்னும் போயிட்டு வில்லேஜை கண்டுபிடிச்சிடலாம். எப்படியாடும் வில்லேஜ் நெத்து பாட்டு கண்டிப்பாக வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு வந்தோம். 1000 பிளாக் தள்ளியாச்சும் வில்லேஜ் இருக்கிறோம். அப்போவும் இல்லையா என்ன பண்ணிட்டு சொல்லிடுற இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மைனிங்கை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் வில்லேஜுக்கெல்லாம் போகணும். என்னென்ன இப்படி வச்சிருக்குறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் போனியா நடு லாவா அப்படியே மேலே அப்படியே செவரு ஒரு டைம் ஆபத்தாகிடும். லாவா நமக்கு ஆபத்தாக இருக்கும். லெத்த நம்ப இருக்கு. ஐயோ டீ பிடிச்சிருச்சு. அப்போ தண்ணி. ஐயோ செத்து மிச்சம் முடிச்சு இருப்பாங்க. என்ன எப்படியும் தப்பிச்சு ஓடி வந்தாச்சு. பிக்கே செத்துன்னு தக்கலாம் ஓடலாம். நான் ஓட்டினுங்கண்ணா. அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு கோல்டு கூட பார்த்தேன். டைமண்டியா எம்மரால்டா. எம்மரால் பொருள் நம்மளால் எடுக்க முடியாது. அயன் பிக்கேட்ஸ் வேணும். அதனால் இன்னும் சீக்கிரமாக என்ன வீடியோ லென்ட்டாக அவ்வளோ போயிருக்குன்னு சொல்லிடுறேன். ஆனாவும் இதெல்லாம் முடிச்சுக்கலான்னு தோணுது. சரி எல்லாம் முடிஞ்சிருச்சு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அடித்து ஆனில் வச்சுருங்க. மைண்ட்ல பார்ட் 2 நெக்ஸ்ட் வீக் வரும். இவெல்லாம் என்ன வீடியோ நான் 10 அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிள் போனஸ் போட்டு நான் முடிச்சிடுவேன் வீடியோவை. பை காய்ஸ். வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே வீடியோ முடிச்சிடலாங்க. இன்னும் பேர்னன்ஸ் இருக்குது. கிராஃப்டிங் டேபிளில் போட்டு பேர்னன்ஸில் வந்து அயன் போட்டு கோல் போட்டுடலாம். 10 கோலை போட்டு அயன் போடு. இப்போ என்ன வீடியோ முடிஞ்சிருச்சு. அவ்வளோ திரும்பி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அடித்து ஆனில் வச்சுருங்க.